கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4/2/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால் வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 21 ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. The stone the builders rejected has become the capstone. பிரியமானவர்களே, ஆகாதவன், புறம்பே தள்ளப்பட்டவன், உதவாதவன், பிரயோஜனமற்றவன், உன்னால் எந்த பயனுமில்லை, யூஸ்லெஸ் ஃபெல்லோ என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளினாலே உங்களை மனிதர்கள் காயப்படுத்தி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் இயேசு உங்களை புறம்பாக்காதவர். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறபடினாலும், அவருடைய பார்வையில் விசேஷமானவர்களாக இருக்கிறபடினாலும், மனிதர்கள் வெறுத்தாலும் ஊதாசனப்படுத்தினாலும் உதவாதவன் என்று சொன்னாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ என்னுடைய பார்வையிலே கனம் பெற்றாய் என்று ஆண்டவர் சொல்லுவார். நான் உன்னை மேன்மையாய் கருதுகிறேன், உன்னை மேன்மையாய் பார்க்கிறேன், உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். உதவாதவன், ஆகாதவன் என்று பலரும் தள்ளி ஒதுக்கி வைத்திருந்தாலும், நம்மளை வெறுத்து ஒதுக்கி தள்ளின அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த தெய்வத்தை நாம் இருக பற்றி கொள்வோம். வசனம், அந்த முழு வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கத்தரல்லாயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? Jesus said to them, have you never read in the scriptures, the stone the builders rejected has become the capstone. The Lord has done this and it's marvelous in our eyes. கனப்படுத்துகிறவர் தொடர்ந்து உங்களை மேன்மைப்படுத்த கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிறவர்கள் பலவிதமான வேதனைகள், ரிஜெக்ஷன் நிறைய சந்தித்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர்களை எதிர்த்திருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், புறம்பே தள்ளியிருக்கலாம், ஆகாதவன் என்று சொல்லியிருக்கலாம், யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்லியிருக்கலாம். என் ஆண்டவர்களை கனப்படுத்துவதற்கு நல்லவராக இருக்கிறபடினால், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறபடினால் நன்றி அறிந்து உள்ளத்தோடுமை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. ஏமான். இந்த நாளுக்கான கேள்வி, கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள், யார் யாரிடத்தில் சொன்னது?